சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி விஜய் தெரிஞ்சா எந்த பிரச்சனை வந்திருக்காரு, சந்திக்காததான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி, அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைம்ல சந்திச்சா நன்றாக இருக்காது, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் வந்து அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல. அனைவரையும் சந்தித்து அனைத்து தலைவர்களும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டிய இன்னைக்கு தோழர் சண்முகம் சொன்னதால எங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் அதை சொல்லிக்கிறோம். என்னன்னா, திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவும் அப்பொழுது எங்கள் தலைவர் சார்பாக முதல்வர் சார்பாக நேரம் கேட்கப்பட்டது. பட் அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து அதற்கு உறுதி அளிக்கவில்லை. அதனால சந்திக்கிறோம். அப்போ இருந்த நிலையில யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் இருந்தார்களோ அனைவரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வரையும் எங்களுடைய தலைவர் சந்திச்சார், திரு வைகோ அவர்களையும் சந்திச்சார், அனைத்து தலைவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்படுது. ஒரு சில பேர் அவருடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து வேண்டாம் என்று அவர்கள் அது சரியாக இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவில்லை. அது அன்று நாங்கள் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தோம். பட் இன்னைக்கு வந்து சொன்னதுனால இதுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். இந்த கடந்த ஆட்சி காலத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியெல்லாம் கூட மேடைகளில் பேசும்போது சில கடினமான வார்த்தைகள்லாம் பேசி சிக்குவாங்க. முதலமைச்சர் பேசும்போது வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினது, அந்த இடத்துல ஏதோ கடுமையான ஒரு சொல்ல பயன்படுத்த வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி முதல்வர் சந்திப்பு மக்கள் சந்திப்பு, தமிழக மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி. கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை சந்தித்து அரசு எப்படி செயல்படுறது முதல்வர் சந்திப்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடர்ந்து இது மாதிரியான பயணங்கள், முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் இனி வர காலங்களில் அடிக்கடி இருக்கும். ஏன்னா மக்களுடன் அதிகமாக சந்திப்பு நடத்த வேண்டும் என்று முதல்வர் முதல்வர் வந்து எப்பயுமே அவர் வந்து எந்த விதத்திலும் அநாகரிகமா, எந்த விதத்திலும் ஒரு சின்ன யாருக்கிட்டையுமே ஒரு குழந்தைகிட்ட கூட அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துருப்பார். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எதிர்கட்சிகள் சொல்ற கருத்து. அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. என்னைக்கும் அவர் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையுமே ஒரு ஒரு சின்ன ஒரு துளி கூட அவமரியாதையோ இல்லை தேவையில்லாமலோ ஒரு எதையும் செஞ்சதில்லை. ஒரு குழந்தை வரைக்குமே அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவர்களுக்காக இருக்கணும்னு நினைப்பார். அதனால் அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க அந்த மாதிரிலாம் எந்த நினைப்பிலும் முதல்ல பேசுறேன். 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.